This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மருதமலை அடிவாரத்தில் உடல்நிலை சரியில்லாத தாய் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் அதன் குட்டி தாயை விட்டு விலகாமல் பரிதவித்து வருகிறது. கோடை காலத்தில் நீர்ச்சத்து குறைபாட்டால் யானைகளுக்கு இதுபோன்ற உடல்நல பாதிப்பு ஏற்படும் என முன்னாள் வன கால்நடை மருத்துவர் அசோகன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் பிரவீன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். எதன் காரணமாக இந்த மாதிரி பிரச்சனை வரும்? உடல் நோய்வாய்ப்படுறதுங்காட்டியா இல்லை இந்த சம்மர் டைமில் வரக்கூடிய வேறு எதுவும் பிரச்சனைகளா? அதாவது ஒரு யானைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 200 கிலோ தீவனம் வேணும். அந்த தீவனத்தை நோக்கி இன்னொன்று, இது பால் கொடுக்குற குட்டியாக இருக்கிறதுனால அதிகமாக தீவனம் தேவைப்படும் பால் உற்பத்திக்கு வேண்டி. இது வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் குட்டி தான் கூட இருக்குது. இந்த சம்மர் சீசன் வெயில் காலங்களில் தான் இந்த மாதிரி யானைகள் அதிக இடத்துல வந்து உடல் நலம் சரியில்லாத உலகம். இது வந்து நோய்வாய்ப்பட்டு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன், மெயினாக டீஹைட்ரேஷன். ஏன்னா நீர் பற்றாக்குறை. ஸோ மெயினாக டீஹைட்ரேஷனில் தான் ஒரு எலிஃபென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அதிகமாக வந்து சம்மர் காலத்தில் வந்து படுக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எழுப்பி நிப்பாட்டலாம். அதாவது 2 நாள் ட்ரீட்மெண்ட் 3 நாள் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும். சில இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சவங்களும் அதுவே எந்திரிச்சோம். சிலது வந்து ஜிஎஸ்சிபி வச்சு சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுவோம். இது சில சமயத்தில் வந்து இந்த மாதிரி சுத்தமாக எந்திரிக்கலை அப்படின்னா க்ரேன் வச்சு நம்ம தூக்கலாம். க்ரேன் வச்சு தூக்கிட்டு எழுப்பி நிப்பாட்டிட்டு அதுக்கு பின்னால் வந்து பார்த்தோம்னா அந்த எலிஃபென்ட்ஸுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த பெரிய யானையை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக அதுக்கான ஒரு தூண்டுதல்கள் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த யானைகளுக்கு கால்நடை மருத்துவராகவும் வனத்துறையரோட அந்த முக்கியமான ஆலோசனைகள் அப்படிங்கிறது அந்த யானையை சுற்றி நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் சார்? ஸோ யானையை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாங்கள்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறேன் அப்படின்னா அந்த யானைக்கு ஒரு நேம் வச்சுருவோம், நிக் நேம் வச்சுருவோம். ஏதோ ஒரு அம்மோ ஏதோ ஒரு நிக் நேம் வச்சு பழக ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணாது. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த யானை வந்து பார்த்தோம்னா எத்தனை நாள் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்கணும். சில யானை வந்து படுத்து 1 வாரம் இருக்கும், சிலது 3 நாள் இருக்கும், சிலது 4 நாள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து வேரி ஆகும். இன்னொன்று பார்த்தோம்னா இதை வந்து ஆக்சுவலாக அதிகமாக நீங்கள் வந்து குளுக்கோஸ்லாம் கொடுக்க முடியாது. குளுக்கோஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து லங்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷனில் போயிடும். அப்போ அந்த எலிஃபென்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அங்கே பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.